வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட இந்த பராபவ ஆண்டில் ராகு பகவானால் மிகுந்த யோகத்தை பெறக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருஷத்திய தமிழ் வருஷத்திய புத்தாண்டு பொது பலன். இந்த பராபவ தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்துக்கு சொந்தமான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வது பொன்பொருள் விருத்தி, கல்வியில் மேன்மை போன்ற சுப பலன்களே கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்கள் ராசிக்கு விரயச்சனியாக சனி பகவான் பெயர்ச்சியாகி மீன ராசியிலே சஞ்சரித்து விரயச்சனியாக இருந்தாலும் அந்த பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் சஞ்சரித்து கொண்டிருப்பது தன தானிய லாபம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி, நிறைந்த தனம், அதிக பணவரவு போன்றவை இந்த 11ஆம் இடத்தில் இந்த ராகு பகவானால் நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆக ராகு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து மிக மிக சுப பலனை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து நிகழும் பராப வருஷம் ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 20/10/2026 என்று செவ்வாய்க்கிழமை குரு அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் பயிற்சியாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறப்பான பலனே என்று சொல்லலாம். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறி பொன் பொருள் ஆடை ஆபரணம், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை போன்ற பலன்களை இந்த அதிசார குரு நிச்சயம் மேஷராசினருக்கு செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. எனவே இந்த தமிழ் புத்தாண்டான பராப வருஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கும்பராசியில் இந்த ராகு பகவானால் மிக மிக யோக பலன் மேஷராசினர் அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க.